கழக தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வேண்டுகோள். இளைஞரணியினர் நாம களத்துல உழைச்சோம்னா அதற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் கழக தலைவர்கள் கொடுப்பாங்க. மெயின் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுதான் கழகத்துடைய இளைஞரணி. நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த அங்கீகாரத்தை நமக்கு கொடுப்பாங்க. உங்க சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வச்ச வர்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்களும் தலைமை கழகமும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தல் ஒரு கோரிக்கை வச்ச. நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பு பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கழக தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. 200 தொகுதியில குறைஞ்சது 200 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு காட்டணும். 200 பத்தாது, 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய அணி வெற்றி பெற்றாக வேண்டும். குறிப்பா இந்த தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் மிக மிக கடுமையா உழைக்கணும். நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு, அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு. விடியல் பயண திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இப்ப 10 லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 100க்கும் அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு முதன் முறையாக அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். மக்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். நீங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. இளைஞரணியுடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர்களாக நீங்க மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும். இன்னும் தேர்தலுக்கு சரியாக 60 நாட்கள் தான் இருக்குது. இந்த 60 நாட்களும் நீங்க ஒவ்வொருவரும் மக்களை சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும்.